கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் சாட்டர்டே மை டியர்ஸ். எப்படி இருக்கிறீங்க வாலிப பிள்ளைகளே? இன்றைய தேவ வாக்கு என்ன தெரியுமா? கர்த்தருடைய சத்தம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் சங்கீதம் 29:4. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் எங்கும் தொனிக்கிறதா இருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய காதுகளில் ரீங்காரம் ஆகிக்கொண்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. யாருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? தேவனுடைய சத்தத்திற்கா இல்ல உலக பிரகாரமான காரியங்களுக்கா? தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 29:3 கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. ஹல்லேலூயா. மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஆம், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல தொனிக்கிறது. ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய கர்த்தருடைய சத்தம் எப்பொழுதும் நம்ம தொனிக்க செய்ய வேண்டுமா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நித்திய பாதைகளில நம்மளால நடக்க முடியும். வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் வானத்திலிருந்து குமரி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார் என்று 2 சாமுவேல் 22:14 சொல்லி இருக்கிறது. வானத்திலிருந்து அவர் கெர்ஜித்து கொண்டிருக்கிறார். உன்னத தேவனுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். வாலிப பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க மனம் திரும்பாம வேணோ தானோன்னு உலகத்தின் மாயத்துல சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீங்க வாலிப பிள்ளைகளே. ஆம் வாலிப பிள்ளைகளே, நம் கர்த்தரிடத்துல நம்ம கேட்போம், ஏசப்பா உம்முடைய சத்தத்தை எங்களுக்கு தொனிக்க செய்யுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய சத்தத்தை எப்பொழுதும் எங்களோடு இருக்க செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்கு உம்முடைய சத்தம் எப்போதும் எங்க காதுகளில் கேட்கணும் ஏசப்பான்னு நம்ம ஏன் கேட்க கூடாது வாலிப பிள்ளைகளே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னதமான தேவன். அவர் துணிக்கும் பொழுது எல்லா வான சகல அண்ட சராசங்களும் அதிரும் வாலிப பிள்ளைகளே. ஆம், நம் கர்த்தரிடத்துல கேட்போமா? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் பொழுது அப்போது மரித்தோரில் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம் வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:51-52 சொல்லியிருக்கிறது. நம் கர்த்தருடைய சத்தம் பராக்கிரம் செய்யும் வாலிப பிள்ளைகளே. ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற பரலோக தேவனே, உம்முடைய சத்தத்திற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பவர்ஃபுல் சத்தம் ஆண்டவரே எங்கும் உலக தேசம் எங்கும் கர்த்தாவே அப்பா பரவட்டும், தொனிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஹல்லேலூயா. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவராலே தெரிந்து கொள்ளப்படுவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள் என்று கர்த்தாவே நாங்கள் வாசிக்கிறோமே வேதத்தில் அப்பா. ஹல்லேலூயா. மத்தேயு 24:31 வாசிக்கிறது போலப்பா ஆண்டவரே. கர்த்தாவே சங்கீதம் 18:13 சொன்னது போல கர்த்தர் வானத்திலிருந்து குமரி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். ஆம் ஆண்டவரே, தொனிக்க பண்ணுங்க ஏசப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவாதி தேவன் நாம மகிமைப்படட்டும். உம்முடைய சத்தம் ஆண்டவரே எல்லார் இருதயங்களையும் தொடக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய உட்பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. குமரலின் சத்தம் மனம் திரும்ப மாட்டீர்களா என்ற சத்தம் ஒவ்வொரு போலும் கேட்கட்டும் சுவாமி. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேசத்தின் குடிகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. வியாதிஸ்தர்களை சுகமாக்குங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் உமக்காக எழும்பட்டும் சுவாமி. சேனைகளாய் உம்முடைய கரத்துக்குள்ளாய் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Have a blessed day. Bye.